ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசனிங் அபிலிட்டியில் கோடிங் டிகோடிங் ஆல்ரெடி சில டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. ஸோ இன்றைக்கி டைப் நம்பர் 9 பார்க்க போகிறோம். டைப் நம்பர் 9 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோடிங் பை கம்பேரிசன். ஸோ கோடிங் பை கம்பேரிசனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ இங்கே ஒரு சில வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு ரெலவெண்ட்டாக சில இன்னும் சில வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பேட், டெட்டு, வைஃப், டிப்பு, கிரேட்டு, செக்டாரு, நேச்சர், ட்ரைனிங் அண்ட் டெர்மினல் ரைட்டு. ஸோ அண்ட் வாட் இஸ் த கோட் ஃபார் கிரேட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இது 3 லெட்டர் வேர்டு. ஸோ அதுக்கு ரெலவெண்ட்டான ஒரு 3 லெட்டர் வேர்டு இருக்குது. 4 லெட்டர் வேர்டு, ரெலவெண்ட்டான 4 லெட்டர் வேர்டு இருக்குது. ஸோ கிரேட் 5 லெட்டர் வேர்டு, ரெலவெண்ட்டான 5 லெட்டர் வேர்டு ஒன்று இருக்குது. அதே மாதிரி நேச்சர் 6 லெட்டர் வேர்டு, செக்டார் 6 லெட்டர் வேர்டு, டெர்மினல் 7 லெட்டர் வேர்டு, ட்ரைனிங் 7 லெட்டர் வேர்டு. அப்போ கிரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 5 லெட்டர் வேர்டு. அதுக்கு ரெலவெண்ட்டான 5 லெட்டர் வேர்டு இந்த பக்கம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரைட் தான் இருக்குது. ஸோ ரைட் இஸ் அவர் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி மேட்ச் பண்ணி லாஜிக்காக கேட்பாங்க, கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரி, நெக்ஸ்ட்டு டைப் நம்பர் 10. ஓகே, இந்த டைப் நம்பர் 10 என்ன அப்படின்னு பார்க்கும்போது கண்டிஷ்னல் கோடிங். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டைப்பு, கண்டிஷ்னல் கோடிங். கண்டிஷ்னல் கோடிங்கில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, டைப் நம்பர் 10ல் கண்டிஷ்னல் கோடிங்கில் ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு ரெலவெண்ட்டாக கீழே டிஜிட் சிம்பிள்ஸ், அதாவது இதுக்கு ரெலவெண்ட்டு கோடிங் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே, எம்முக்கு கோடு 8, ஜேக்கு கோடு 4, ஆருக்கு கோடு 8. ஸோ அந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி லெட்டர்ஸ்க்கும் ஒரு ரெலவெண்ட்டு கோடு நம்பராகவோ சிம்பிளாகவோ கொடுத்துருக்காங்க. And we have some conditions here. Conditions: if both first and last letters are vowels, their codes are to be interchanged. This is condition number 1. If the first letter is consonant and the last letter is vowel, both are to be coded as the code for vowel. This is second condition. And third condition என்னன்னு பார்க்கும்போது, third condition என்னன்னா, if the first letter is vowel and the last letter is a consonant, both are to be coded as the code for consonant. சரி, இந்த மாதிரி இங்கே லெட்டர்ஸ் கொடுத்துட்டாங்க, அதுக்கு ரெலவெண்ட்டான டிஜிட்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ அண்ட் இதுக்கு கீழே சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, வாட் இஸ் த கோட் ஃபார் திஸ் IBHJRE, இது கோடு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இப்போது இந்த கண்டிஷனும் நம்ம இதில் அப்ளை பண்ணி ஆகணும். சரி, இந்த கண்டிஷனை அப்ளை பண்ணி ஆகணும்னா ஃபஸ்ட்டு என்ன, இப்போது I இருக்குன்னு வச்சுக்கேன். இஃப் த போத் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் லெட்டர் ஆர் வவல்ஸ், தேர் கோட்ஸ் ஆர் டு பி இன்டர்சேஞ்சு. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் லெட்டர்ஸ் ஆர் வவல்ஸ், கண்டிப்பாக வவல்ஸ். ஸோ அப்போ என்ன பண்ணணும், இதோட கோட்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். அதாவது ஐயோட கோடு ஈயோட கோடு ஐக்கும், ஐயோட கோடு ஈக்கும் போயிடும். சரிங்களா? ஸோ அப்போ ஐயோட கோடு என்ன, ஐயோட கோடு பார்த்தீங்கன்னா 5. ஸோ 5 எதுக்கு போயிடும், ஈக்கு போயிடும். சரி, ஈயோட கோடு என்ன, ஹேஷு. ஸோ ஹேஷ் எதுக்கு போயிடும், ஐக்கு போயிடும். அப்போது ஃபஸ்ட்டு ஹேஷ் வந்துடும், லாஸ்ட்டு லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈக்கு ஐயோட கோட் போயிடும். ஐயோட கோடு 5 வந்துடும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு மீதி எல்லாம் ஆசிட்டிஸ், BHJR மீதி எல்லாம் ஆசிட்டிஸ் அப்படியே வந்துடும். அதாவது பிக்கு கோடு என்ன, பிக்கு கோடு 1, ஹெச்சுக்கு கோடு 6, அண்ட் ஜேக்கு கோடு 4, அண்ட் ஆருக்கு கோடு ஆர் கோடு 8. ஸோ இது மட்டும்தான் மாறும். மீதி இருக்கிறது ஆசிட்டிஸ் அப்படியே போட்டுடலாம். பிகாஸ் இங்கே இந்த கண்டிஷன் ஃபஸ்ட்டே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸோ எந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அந்த கண்டிஷனோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். மற்ற கண்டிஷனை செக் பண்ணுன்ற அவசியம் இருக்காது. பிகாஸ் ஈச் அண்ட் எவ்ரி கண்டிஷனும் யூனிக் கண்டிஷனாக இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ மீதி இருக்கிறது அப்படியே எழுதலாமா, BHJR. ஸோ பிக்கு 1, ஹெச்சுக்கு 6, ஜேக்கு 4, ஆருக்கு 8 சிம்பிள். அப்போது #164@5 இதான் இதோட கோடு. சரி, இதே மாதிரி இன்னொரு கொஷின் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இது நெக்ஸ்ட் கொஷின் என்னன்னு பார்ப்போம். ஸோ டிஜிட்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த டிஜிட்ஸ்க்கு ஒரு கோடு கொடுத்துருக்காங்க, கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இஃப் அ நம்பர் பிகின்ஸ் அண்ட் எண்ட்ஸ் வித் அ non-zero odd digit, then first and last digits are to be coded as Y and dash. இது condition number 1. If a number begins and ends with an even digit,
including 0, then the first and the last digit are to be coded as b and x respectively அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ what is the code for this அப்படின்னு கேட்குறாங்க. 764981. சரி, இப்போ இங்கே பாருங்கள், if a number begins and end with a non-zero odd digit, okay, non-zero odd digit, இங்கே பாருங்கள், if the number begins and end with non-zero odd digit, கன்ஃபார்மாக கண்டிஷன் நம்பர் 1 வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. கண்டிஷன் நம்பர் 2 சாட்டிஸ்ஃபை பண்ணாது. இங்கே பாருங்கள், if a number begins and end with even digit கிடையாது, odd digits தான், non-zero odd digits. இப்போ 7 and 1 odd digits. Then the first and last digits are to be coded as y and dash. Okay, first and last digits வந்து ஸோ என்ன கோட் பண்ணணும்னு சொல்கிறாங்க, y and dash கோட் பண்ணிடணும். அப்போது இப்போ ஃபஸ்ட்டு 7க்கு y வந்துடும், லாஸ்ட்டுக்கு வந்து ஹேஷ். சரி, மீதியில் ஆசிட்டிஸ் அப்படியே எழுத வேண்டியதான். 6க்கு என்ன கோடு, 6க்கு வந்து பர்சன்டேஜ், 4க்கு வந்து எம், 9க்கு எல், 8க்கு ஓகே டாலர் சிம்பிள். ஸோ இப்போ இதோட ஆன்சர் வந்து ஒய் பர்சன்டேஜ் எம்எல் டாலர் ஹேஷ். ஓகே, சரி, இன்றைக்கி இந்த வீடியோவில் டைப் நம்பர் 9 அண்ட் டைப் நம்பர் 10 பார்த்துருக்கோம் ரீசனிங் அபிலிட்டியில், கோடிங் டிகோடிங்கில். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இன்னும் சில டைப்ஸ்லாம் இருக்குது, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ, பை.